ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யாஷிக் விலாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் காய்ஸ். அதை சொல்லி இந்த விலாகை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எல்லோரும் டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோன்னு. வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் வரும். அந்த ஃபெஸ்டிவல் வந்தால் நம்ம சதர்ன் ரயில்வேஸ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதில் நம்ம பங்களிப்பு இல்லைன்னா எப்படி? ஆமாங்க, இன்றைக்கும் அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னை எக்மூர் மெமு எக்ஸ்பிரஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எனது மதுரையிலேருந்து சென்னைக்கு மெமு விட்டுருக்காங்கன்றீங்களா? ஆமாங்க, விட்டுருக்காங்கங்க. இது பார்த்தீங்கன்னா 2வது சர்வீஸ். அதாவது சென்னையிலேருந்து 2 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. மதுரையிலேருந்து செகண்ட் சர்வீஸாக இன்றைக்கி கிளம்பிருச்சுங்க. 7:15 கிளம்பிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆயிடுச்சுங்க. இங்கே 9:50க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி திருச்சிராப்பள்ளிலேருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வீடியோ போட போகிறோம். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு, ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ட்ரெயினில் இருக்குது, ஸோ எதுக்காகலாம் இந்த ட்ரெயினை விட்டாங்க, எவ்வளோ கூட்டம் வருதுன்றதை நம்ம ஸ்டேஷன் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் தென் யாஷிக் விலாக்ஸ் ஷார்ட்ஸ் சேனல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஷார்ட் சேனல் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சு. நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ராவலர் பரத் ப்ரோ. ஸோ நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட்டுட்டு டிக்கெட் எடுத்து ஸ்டேஷன் உள்ள வந்துட்டோம். காய்ஸ், ஸ்டேஷன் அமைதியாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிடலாம் காய்ஸ். நம்ம ட்ரெயினோட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 06164 மதுரை டு சென்னை 1 வே ஸ்பெஷல் மெமு எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 2 சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சாட்டர்டே ஃபஸ்ட்டு சர்வீஸ் அண்ட் தென் மண்டே பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ். மதுரையிலேருந்து ஒரு சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாட்டர்டே சென்னையிலேருந்து எடுத்தாங்க இல்லையா, ரிட்டன் பார்த்தீங்கன்னா உடனே ஈவினிங் எடுத்து அடுத்த நாள் சண்டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை வந்துட்டாங்க. ரிட்டன் மண்டே எடுத்தாங்க, பட் வரலை. ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி எடுக்கிறாங்க. இந்த ட்ரெயின் மேக்ஸிமம் அடுத்த சாட்டர்டே இல்லை சண்டே ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான், பட் கன்ஃபார்மாக சொல்ல. அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். ப்ரோ, உங்களோட ஏதாவது சொல்லுங்கள், ஒரு 2-3 பாயிண்ட்ஸ். ஏன்னா நைட் டைம் தான், எதுவும் என்ன காட்ட போகிறோம், இருட்டில் என்ன ஒன்றும் தெரிய போகிறதில்ல. காசி பார்ப்போம், நல்லபடியாக எடுத்துருவோம். வண்டி வரட்டும். வண்டி மணப்பாறை வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுறோம். பார்த்தாலே தெரியும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. ட்ரெயின் எப்படி வருதுன்னு தெரியல. ஆக்சுவலாக ட்ரெயின் தெரியும், இது வந்துக்கிட்டு இருக்கு. உள்ளே ஆன் டைம் தான் உள்ளே வருது கைஸ். மெமுலையா 8 பெட்டி தான். சரி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வண்டி வரட்டும். வண்டி கூட்டம் எப்படி இருக்குது, மற்றபடி எப்படி இருக்கலாம் பார்க்குவோம் நம்ம. நம்ம மெமு ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி தாங்க. ஸோ ஏவிடி போட்டிருக்கு தெரியுமா, ஆவடி கார் ஷெட்டில் தான் நம்மளுக்கு மெமுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் போனதுக்கப்புறம் ஆவடி போய்டும் கைஸ். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கார் மெமு தாங்க. எதற்காக 8 கார் கொடுத்தாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம கவர் பண்ணியிருந்தோம். 12 கார் மெமுவில் தான் தாம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாங்க. இதுக்கு மட்டும் எதுக்காக 8 கார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளா ஃபெஸ்டிவல்னால எல்லா மெமு ரேக்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாகிடுச்சு. அதனால தான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 8 கார் மெமு கொடுத்துருக்காங்க. இப்போ தானே கூட்டம் ஓரளவுக்கு தாங்க இருக்குது, ஏன்னா இன்னும் லீவ் இருக்குல்ல. மேக்ஸிமம் இந்த ட்ரெயினை சண்டே ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கூட்டம் குவிஞ்சிக்கிட்டு தான் வரும். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 9:55க்கு ஷெடியூல் படி டிபார்ட் ஆகணும். ஸோ இன்னும் லாஸ்ட் 1 மினிட் தான் இருக்குது. ஸோ எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க கைஸ். ஹே காய்ஸ், நம்ம ட்ரெயின் நம்பர் இருக்குது 06164
ஒன் வே ஸ்பெஷல் மதுரை சென்னை மெமு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து கிளம்பிருச்சு. கைஸ் ஒரு 8 நிமிஷம் டிலேவாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்திருக்கோம் கைஸ். ஸோ போக போக இப்படி தான் தெரியும், குளிர்து வேறு. இவங்க எல்லாமே டோரை மூடிடுறாங்க, 2 பக்கமும் டோரை மூடிடுறாங்க. ஏதோ நம்மளாக இருக்க போய் ஓப்பன் பண்ணி கவர் பண்ணிவிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிடுறோம். கூட்டம் ஏறுறாங்க கைஸ். ஸோ அப்படி எப்படின்னு தெரியல, இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் இருக்குது, அப்புறம் விழுப்புரம் இருக்குது. நடுவில் குட்டி குட்டி ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்பிரஸ் தான் இது, ஸ்பெஷல் ட்ரெயினால் சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர் தாங்க வாங்குறாங்க. நான் அது சென்னையில் போய் ஃபேர் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஹே காய்ஸ், ஒரு 4 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லால்குடி வந்திருக்கோங்க. கேப்சரே பண்ண முடியல. இந்த பக்கம் கதவு க்ளோஸு, அந்த பக்கம் கதவு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஓப்பன் பண்ண விட மாட்டுறாங்க, கேட்டால் குளிர்ந்துருன்றாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னை எக்மூர் எத்தனை மணிக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:20 பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர் வந்து ரீச் ஆகிறாங்க கைஸ். ஸோ இதான் இந்த ட்ரெயினோட டைமிங். ஸோ நான் போக போக அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஷனை வந்து டீட்டெயில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு விழுப்புரம்கள் எல்லா டீட்டெயில் சொல்லி முடிச்சிடுறேன் கைஸ், நீங்கள் கவலையே படாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரியலூர் வந்துட்டோம் கைஸ். இங்கே பயங்கரமான க்ரௌட் ஏறிச்சு, நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்களா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டோர் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி கிராசிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் ஜங்ஷன் வந்துட்டோம், எடுத்துட்டாங்க கைஸ். நல்ல வேளை இந்த பக்கம் ஸ்டேஷன் வந்துச்சு, ஆளுங்களை இறக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு, யாரும் ஏறல. ஹே காய்ஸ், டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:08 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனில் தான் இருக்கும். எவ்வளோ நேரம் பிஃபோராக வந்தேன்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 22 நிமிஷம் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் வந்திருக்கோம். செம்ம பெரிய விஷயம் தான். 12:30 தான் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. பட் 12:08க்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரி கொடுத்துட்டோம் கைஸ் விழுப்புரம் ஜங்ஷனில். ஸோ கைஸ், இந்த ட்ராவலிங், அதாவது மதுரை டு சென்னை எக்மோர், இந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு மெமு ட்ரெயினுக்கு எவ்வளோங்க டைமிங் கொடுப்பாங்க? நான் இன்னொரு ட்ரெயினோட கம்பேர் பண்ணி சொல்லிட்டா, இந்த மதுரையோட லெஜெண்டரியான பாண்டியன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் எடுத்துக்குது மதுரையிலேருந்து சென்னைக்கு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் 5 நிமிஷம் தாங்க இந்த ட்ரெயினுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. செம்ம ஷாக்கிங்காக இருக்குல்ல, வேற லெவல் தாங்க. பிகாஸ் இது 8 கார் மெமுங்க. மெமுவோட புல்லே பார்த்தீங்கன்னா தனி
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப் 7 அது மாதிரிலாம் கிடையாது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்பீடாக வந்து ஒரு புல் இழுக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க விருத்தாச்சலம் ஜங்ஷனில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். கீழே இருந்தே செம்ம ஸ்பீடாக இழுக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஏற்றுனாலும் இறக்குனாலும் கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்லாக் டைம்லாம் கொடுக்காம கரெக்டான டைமையும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு ஸ்லாக் டைம் இல்லாமல் கரெக்டான டைம் கொடுத்து அதை பிஃபோராக அரைவ் ஆகுறாங்கன்னா மெமு தான், அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் எதுக்காக விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் க்ரௌடை குறைக்கணுங்க மெயினாக. ஸோ எஸ்ஆருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு அதிகமாக பேசஞ்சர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம ஊருக்குலாம் போவாங்க. ஸோ அந்த க்ரௌடை குறைக்கிறதுக்காக தான் இந்த 8 கார் மெமு விட்டுருக்காங்க. இந்த 8 கார் மெமு தாண்டி நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க கைஸ் நம்ம எஸ்ஆர் இந்த வாட்டியுமே. ஸோ எஸ்ஆருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதை சொல்லிவிட்டு நம்ம போய் நம்ம ட்ரெயினில் ஏறிடலாம். நான் இதோட பார்த்தீங்கன்னா உங்களை சென்னையில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நடுவில் சத்தமே வீடியோ எடுக்க முடியாது. நான் தூங்கிட்டு சென்னையில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வீடியோவை இன்றைக்கி ஈவினிங்கே போட்டு ஆகணும் இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் இப்போ உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தாம்பரம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் பிஃபோராக வந்திருக்கும். ஸோ எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இறங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் அஃபிஷியல் ஆல்ட்டு சென்னை எக்மூர் தாங்க. நடுவில் மாம்பழம் கூட கொடுக்கல.
கைஸ் ஒரு 15 நிமிஷம் பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா நம்மளை சென்னை எக்மூரில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. எத்தனை மணிக்கு உள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3:05க்கு உள்ளே வந்தாங்க. ஆக்சுவல் டைமிங் 3:20ங்க. ஆக்சுவலாக நம்ம 3 o'clock முன்னாடி உள்ளே வந்திருக்கணும். எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி போன கொல்ல மேலால் தான். நம்ம திருச்சியில் அவன் நம்மளுக்கு முன்னாடி கிளம்பும் போது 20 நிமிஷம் டிஃப்ரென்ஸு. பட் எல்லா ஸ்டேஷனுமே நம்மளை விரட்டி தான் பிடிச்சோம். நம்ம வந்து நிற்போம், நம்மளுக்கு அடுத்து தான் அவன் கிளம்பி எல்லா ஸ்டேஷன்லேருந்து வெளியே போவான். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ பவர். ஆக்சுவல் டைமிங் கொடுத்தும் பிஃபோரில் அரைவ் ஆகணும் நம்ம எல்லா ஸ்டேஷனுக்குமே. அவனால தான் டிலே ஆகிட்டே இருந்துச்சு ஒரு 2-3 நிமிஷம். மற்றபடி உள்ளே வரும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஏர்லியாக வந்தாங்க. அவன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தா அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்திருக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 135 rupees ஆச்சுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் தான் வாங்குறாங்க. நான் இன்னொரு வாட்டி இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஸ்டாப்ஸை. ஸோ மதுரையிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, கூடல் நகர், சோழவந்தான், கொடைக்கானல் ரோட், அப்புறம் அம்பாத்துறை, திண்டுக்கல், மணப்பாறை, அப்படியே பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், லால்குடி, அப்படியே பார்த்திங்கன்னா அரியலூர், விருத்தாச்சலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, சென்னை தாம்பரம், சென்னை எக்மூருங்க. திண்டிவனம் இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப் கிடையாதுங்க. ஸோ அவ்வளோதான் guys, நான் இதான் சொல்ல நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். Until then, டாடா பை பை from Yashi Vlogs. Bye guys.